ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கு சஷ்டி விரதம் வர இருக்குது. இந்த மாதிரி மாதந்தோறும் வர சஷ்டி விரதத்தை எப்படி விரதம் இருந்து வழிபடலாம், விரதம் இருக்கும் முறை, என்னென்ன கடைபிடிக்கணும், என்னென்ன நெய்வேத்தியம் வச்சு படைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்று அப்படின்னாவே சஷ்டி விரதம் தான். பொதுவாகவே குழந்தை வர வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சஷ்டி விரதம் இருப்பாங்க. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் வழிபட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் அவர்களோட கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மைதான். இந்த மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளிலும் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம். வளர்பிறை திதியில் ஒன்று, தேய்பிறை திதியில் ஒன்று என மாதத்திற்கு 2 முறை சஷ்டி வரும். இந்த மாதந்தோறும் ஒரு சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம், விரதம் இருக்கும் முறை என்னென்ன, என்ன பாடல் பாராயணம் செஞ்சு முருகப்பெருமானை வழிபடலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்க, வறுமையில் வாடுபவர்கள், தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டும் நினைக்கிறவங்க, நோய் குணமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, திருமண தடை உள்ளவங்க, கல்வியில் மேன்மை பெறணும்னு நினைக்கிறவங்க, எங்கு சென்றாலும் யாராவது ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மாதந்தோறும் சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருக்கலாம். இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த குறை பிரச்சனை தீர சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருக்கலாம். அதே மாதிரி பிரச்சனைகள் தேய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேய்பிறை சஷ்டியிலும், நல்ல விஷயம் துவங்குறோம் அப்படின்னா அது வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறையிலும் சஷ்டி விரதம் இருக்க துவங்கலாம். ஆனால் எந்த காரணத்திற்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிறை தேய்பிறை என எந்த திதியில் வேண்டுமானாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம். விரதம் இருக்கும் முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்தவுடன் குளிச்சுட்டு விளக்கேற்றி வீட்டில் உள்ள முருகனின் திருவுருவ படத்துக்கு செவ்வந்தி பூ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வெள்ளை நிற பூ அணிவிக்கணும். நெய்வேத்தியமாக காய்ச்ச பாலோட சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம். அதோடு 2 வாழைப்பழம் அல்லது என்ன பழம் கிடைக்குதோ ஏதாவது ஒரு பழம், வெத்தலை பாக்கு வச்சு மனம் முருகி நமது பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொண்டே நம்ம விரதத்தை துவங்கலாம். அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வரலாம். ஒரு வேளை சாப்பிடாமலோ அல்லது 2 வேளையும் சாப்பிடாமலோ அல்லது பழம் மற்றும் பால் ஏதாவது சாப்பிட்டு கொண்டோ விரதம் இருக்கலாம். உடல்நிலையை பொறுத்து எந்த முறையில் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம். மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் 6 அகல் விளக்குகளை தீபம் ஏற்றணும். 6 நெய் தீபமாக ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றணும். நெய்வேத்தியமாக காய்ச்ச பால் பழம் வச்சு வழிபடலாம். பூஜைகளை முடித்த பிறகு நெய்வேத்தியமாக வைத்துள்ள பாலை குடித்து விரதத்தை முடிச்சுக்கலாம். என்ன பாடல் பாராயணம் செய்யணும் அப்படின்னா, குழந்தை பேர் வேண்டி விரதம் இருக்கிறவங்க அதற்குரிய திருப்புகழ் பாடலை காலை மாலை 2 வேளையும் பாராயணம் செய்யணும். மற்ற பிரச்சனைகள் உள்ளவங்க அவரவருக்கு உரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ப பாடலை பாராயணம் செய்யலாம். அல்லது பொதுவாக கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். கந்தசஷ்டி கவசம் யார் வேணும்னாலும் பாராயணம் செய்யலாம். எத்தனை காலம் விரதம் இருக்கலாம் அப்படின்னா, எந்த காரணத்துக்காக விரதம் இருக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதத்திலும் வரும் வளர்பிறை தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருக்கலாம். குழந்தை வர வேண்டுபவங்க குழந்தை பிறக்கும் வரை இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நாம் செய்து வர எண்ணிய எண்ணம் எல்லாமே நடக்கும். சஷ்டி தினத்தில் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் ஒழிப்பதும் அதனை நாம் வாசிப்பதும் நேர்மறை ஆற்றலை கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும். தீய சக்திகளை விரட்டி அடிக்கும். சுப காரியங்கள் எல்லாமே கைகூடும். கன்னி பெண்கள் எல்லாம் சஷ்டி விரதம் இருந்து வந்தாங்கன்னா நல்ல ஒரு மன வாழ்க்கை அமையுங்கிறது ஐதீகம். இதுவரை தெரியாதவர்கள் இனி இந்த விரதம் மேற்கொண்டு பயன்பெற்று முருகனோட அருளை பெறலாம். நீங்களும் இந்த மாதிரி மாதந்தோறும் வர சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இந்த பதிவு மிகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி விரதம் இருந்து முருகனை வழிபாடு செஞ்சு முருகனோட அருளை பெறுங்க. பாய்.